ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திருவனந்தபுரம் ஸூக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாங்கள் ஸூக்கு தான் போனோம், திருவனந்தபுரம் ஸூ. அப்புறம் நிறைய பீச்சுக்கெலாம் போனோம். ஆனால் திருவனந்தபுரம் ஸூ போனது தான் வீடியோ எடுத்தேன். ஃபஸ்ட்டு உள்ளே போனோடனே காட்டெருமை பார்த்தோம். அப்புறமா உள்ளே போயிட்டுருக்கும்போது ஏதோ ஒரு மங்கி அது இருந்துச்சு. ஒரு 2 மங்கி, ஒன்று மரத்தில் தொங்கிட்டு இருந்து, இன்னொன்று கொகை மரம் இருந்துச்சு, அதுக்குள்ளே இருந்துச்சு. அப்புறமா அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். குரங்கு தான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். ஒரு 2-3 குரங்கு அப்படியே சும்மா லாந்திட்டு இருந்து குரங்கை பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கும்போது பேட் செக்ஷனுக்கு தான் போனோம். அங்கே ஏதோ ஒரு பறவை, என்ன பறவை தெரியல, பறவை இருந்துச்சு. அப்புறமா கழுகு 2 கழுகு, ஒரு குட்டி கழுகு இவ்வளோ இருந்து அப்படியே அந்த பக்கம் நடந்து போய்ட்டு இருந்தான்னா முதல்ல இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு முதல்ல அது வெளியே மூச்சு வாங்கிட்டு இருந்து நினைக்கேன், தெரியலை. ஒரு முதல்ல இருந்து அப்புறமா பக்கத்தில் நிறைய நாரை, என்னாடி நிறைய நாரையாக இருந்துச்சு. நீச்சல் அடிச்சுட்டு இருந்து நல்லா பெரிய பெரிய கால் அப்படி பெருசாக இருந்துச்சு. பக்கத்தில் மீன், அதுக்கு சாப்பாடு போடுறதா வேணா வாடை, அந்த மீனெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்து. அதுக்கப்புறமா அதில் நின்று ஒரு 2-3 ஃபோட்டோ ஃபேமிலியாக அப்படி எல்லோரும் எடுத்தோம். அப்புறம் எடுத்துகிட்டு அப்படி எங்கள் மாதிரி போய்ட்டு இருந்தாக்கி நீர் நாய், ஒரு குளம் மாதிரி ஒன்று கட்டி போட்டிருந்தாங்க, அதுக்குள்ளே நீர் நாய் இருந்து. இந்த பக்கம் பார்த்தா கரடி, 2 கரடி, என்ன சண்டை! அம்மா செவிலெலாம் வாங்குது, அடித்து சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அந்த 2 கரடி ரொம்ப நேரமாக சண்டை போடிதான் இருந்து பார்த்துருந்தோம். மேலே இருந்து சண்டை போட்டுருந்து, அதுக்கப்புறம் பார்த்தா கீழே இறங்கி சண்டை போட்டுட்ருக்கு. நல்லா சண்டை போட்டுட்டு இருந்து. 2 கரடியை பார்க்க எப்படிமா இருந்துச்சு, யாரோ 2 மனுஷங்க வேஷம் போடணுன்னு தான் இருந்து. அப்போனா மனுஷங்க கரெக்டாக கரடி வேஷம் போடுவாங்க தெரியுமா, அதே மாதிரி தான் அந்த கரடியாக இருந்து. இந்த வடிவேலு ஒரு படத்தில் கரடி முதல்ல துப்பிடுவோமே, அதே மாதிரி அந்த கரடி இருந்துச்சு. நான் கரடி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கேன். அதனால் எனக்கு ரொம்ப ஏதோ பெரிய இதாக அப்படியே பெருசாக தெரிஞ்சு. அப்புறம் இங்கேருந்து அப்படியே பார்த்தாக்கி சிங்கம் தலைவர் அங்கேயும் இங்கேயுமா வந்துட்டுருக்காரு. ஃபஸ்ட்டு இங்கேருந்து அந்த எண்டு வரை போவோம், அப்புறம் அப்படியே அந்த எண்டுலேருந்து இங்கே வர ட்ரைனிங் கொடுத்து வச்சுப்பாங்களா என்னன்னு தெரில. அது கரெக்டாக அங்கேயும் இங்கேயுமா கரெக்டாக அந்த பாயிண்ட் வரை போய்ட்டு அந்த பாயிண்ட் வரை அப்படியே நடந்துடும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ஈமு கோழி நினைக்கேன், மறந்து போச்சு, ஏதோ எழுதியிருந்து அதுதான் நினைக்கேன். அதுக்கப்புறமா இங்கே பார்த்தா நீர் யானை, அம்மா என்ன தொழுக்குன்னு நீர் யானைலாம் இருந்துச்சு. அப்புறம் நிறைய மான் வெரைட்டி, மிலா மான், புள்ளி மான், சாதா மானுலாம் பார்க்க எப்படி தெரியுமா இருந்து, செம்புரி அடுக்கு முடி வெட்டி விட்டாக்கி அடி உடம்புல ஒன்றுமே இல்லாமல் அப்படி இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி தான் நிறைய மான்லாம் இருந்துச்சு. அப்புறம் புள்ளிமான் புள்ளிமான் ஒரு 4-5 கணி இருந்து. அந்த சைடெலாம் கொஞ்சம் புள்ளிமான் கிடந்துச்சு, அதுக்கு உணவு சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறமா இதுவும் மான் தான், வெள்ளை கலர்லாம் மான் இருக்குது. இதெல்லாம் பார்க்க ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கு, ஆனால் மான் அப்படியே தான் நிறைய கொஞ்சம் ஆட்டுக்குட்டி மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. கொம்புலாம் அப்படி வளைஞ்சி நெளிஞ்சு அப்படி இருந்துச்சு. அப்புறம் புள்ளிமான் இன்னொரு இடத்துல புள்ளிமான் பக்கத்தில் தான், மேலே ஒரு புள்ளிமான் கீழே ஒரு புள்ளிமான் படுத்து கிடந்துச்சு, பக்கத்தில் படுத்துருந்து. அதையும் பார்த்தோம். அதையும் பார்த்துட்டு அப்படியே நடந்து போய்ட்டு இருந்தாங்க. ஒரே மழை தூத்திட்டு இருக்கு. எல்லோரும் மழை தூத்தம் அப்படி ஒதுங்கி நிற்போம், மழை தூத்தம் அப்படின்னுச்சு. இங்கே பார்த்தா 2 சீட்டா, சிறுத்தைப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது சீட்டாக இருந்துச்சு 2. இது ஒன்று நல்லா தடியாக தொழுக்குன்னு இருந்து, இன்னொன்று கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக பாம்போல் இருந்துச்சு. அப்புறமா புலி டிஸ்கவரி சேனலில் பார்த்து புலிலாம் நேரில் இருக்குது. புலி பார்த்தோம், புலி ஒன்று தான் இருந்துச்சு. அப்புறம் வெள்ளை புலி ஒன்று இருந்து, அது அப்போ தான் சாப்பிட்டுட்டு பேன் படுத்து உறங்கிட்டு இருந்து. அந்த இது எந்திரிச்சே வரல, ஒரு கொகைக்குள்ளே தான் கிடந்துச்சு. அது இனிதான் வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். புளியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படி போனாக்கி சிங்கம், பெண் சிங்கம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது ஆண் சிங்கம் பார்த்தோமா, இது பெண் சிங்கம் இது இருந்துச்சு. இது அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அப்புறம் சாப்பிட்டுச்சின்னு நினைக்கிறேன். ஏதோ இறைச்சி துண்டு, நான் வாடை இறைச்சி துண்டை சாப்பிட்டுட்டு இருந்து, மாமிசம் ஏதோ. அப்புறம் இது தான் சாப்பிட்ருக்கு, நான் மறந்து சொல்லிட்டேன். புளி தான் மாமிசம் தான் சாப்பிட்ருக்கேன், நான் வாடை அடிச்சுமா. அது புளி சாப்பிட்டுட்டு இருந்து. அதுக்கப்புறம் இது பக்கத்தில் தான் அந்த பெங்கால் டைகரா ஏதோ சொல்லுவாங்களே, ஏதோ ஒயிட் கலர் டைகரு அது இருந்து. அப்படியே அங்கே அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அது படுத்து கிடந்துச்சு, அதனால வீடியோ எடுக்கலாம். அப்புறம் அங்கே பார்த்தாக்கி குள்ளநெறி எப்படி நம்ம வீட்டில் குட்டி நாய் வளர்ப்போம்ல, குட்டி நாய் மாதிரியே தான் இருந்து. அப்புறம் இங்கே என்னது பேட்ஸு, கலர் கிளி,
ஒரு கிளி, நல்ல பெரிய கிளி. நான் வீடியோ எடுக்க போகிறேன், அது வந்து கூட்டுக்குள்ளே போயிட்டு நல்ல பெரிய கிளி, கலர் ஒரு நீண்ட வாலில் ஒரு பெரிய கிளி இருக்கும்ல, அந்த கிளி. இன்னும் மேலே இருக்கலாம், அந்த கிளியை விட பெருசாக தான் அந்த கிளி. அதுக்கப்புறமா முள்ளம்பன்னி. இந்த கிளாஸ் கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு, ஏன்னா ஃபஸ்ட்டு தெரியல ஒழுங்கா. அதுக்கப்புறம் இந்த சைட்லாம் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிச்சு. நிறைய முள்ளம்பன்னியாக இருந்து. அப்புறம் அப்படியே பட்டர்ஃப்ளை கார்டனாக இது. அங்கே போனோம் இங்கே பட்டர்ஃப்ளையே இல்லை காய்ஸ். ஒரு 2-3 பட்டர்ஃப்ளை மட்டும் அங்கங்கெல்லாம் ஆந்திட்டு இருந்து. பட் இந்த தண்ணி வர்றது மேலே இது அழகாக இருந்துச்சு. அதில் இன்னொரு 5-6 ஃபோட்டோ எடுத்தோமா. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தாக்கி இது வந்து இந்த நெருப்பு கொழியா அதுவும் அப்புறமா தான் மெயின் இது ரெப்டைல்ஸ் இருக்க இடத்துக்கு போனோம். ஊர்வனை இருக்கிற இடத்துக்கு. பாம்புலாம் எங்களை பார்த்து எங்கள் கைலாஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம், அதுக்கு போஸ் கொடுக்க அந்த பாம்பு அப்படி அழகாக இருந்துச்சு. இன்னும் பெரிய பெரிய பாம்புலாம் இருந்து காய்ஸ். சின்ன பாம்பு இருந்துச்சு, சாரா பாம்பு அப்படிலாம் இருந்துச்சு. பட் அணுகுண்டா, கருநாகம், ராஜநாகம் அப்படின்ட்டு பெரிய பெரிய பாம்புலாம் இருந்துச்சு. கிங் கோப்ராலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இதில் ஏதோ ஒரு பாம்பு இருக்குது. இது நாகப்பாம்பு புத்து இருக்கா. இதில் வந்து நாகப்பாம்பு இருந்துச்சு. அந்த அம்மிக்கல் மாதிரி இருக்கே, அதுக்கு கீழே அடியில் சொத்தோட தலை தான் தெரிஞ்சிச்சு, அது இருந்துச்சு. அப்புறமா இது என்ன பாம்பு, ஏதோ ஒரு பாம்பு காய்ஸ், தெரில, நல்லா பெரிய. ஐயோ இது ஆமை காய்ஸ், இது ஆமை இருந்துச்சு. அதுக்கப்புறம் மரத்தில் அந்த மரம் மாதிரி கிடக்கே, அதில் பாம்பு இருக்குது பாருங்க. ஒரு 2-3 பாம்பு, ஒரே இடத்துல 6 பாம்பு அப்படிலாம் இருந்துச்சு. இது வந்து சும்மா நிலத்தில் உள்ள ஆமை நினைக்க, இதுக்கு தண்ணிலாம் வைக்கல, சும்மா தான் ஆமை கலந்து. இங்கே பாருங்க எத்தனை பாம்பு பின்னி பனைஞ்சு கிடக்கு பாருங்க. இது வந்து சாரா பாம்பு நினைக்கேன். உடம்புல லைட்டாக மஞ்சள் கலரில் தெரிஞ்சிச்சு. வேறு இன்னும் கீழே ஒரு பாம்பு. இந்த இடத்துல தான் 6-7 பாம்புக்கிட்டே இருந்துச்சு காய்ஸ். நாங்கள் பார்த்தோம். அப்படியே கூட்டம், கொஞ்சம் பொறுமையாக என்னென்னு பார்க்க முடியல. எல்லோரும் வந்து மேலே வந்து விழுந்துட்டு இருந்தாங்க. பார்த்தோம், நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தோம். கீழே பாருங்கள், ஏதோ ஒன்று தட்டியாக பெரிய பாம்பு இருக்கா. என்ன பாம்புனா ஏதோ ஒரு காட்டு பாம்பு, மலை பாம்புன்னு நினைக்கேன். நான் இதில் எழுதியிருக்கு பைத்தானம். அப்புறமா இங்கே ஒரு பாம்பு இருந்துச்சு. இந்த சைடு ஃபுல்லாக பாம்பு தான் லாஸ்ட்டு. பாம்பை பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துட வேண்டியதான். அங்கே தான் இதில் அணுகொண்டெல்லாம் பார்த்தோம் கைஸ். அணுகொண்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்தோம். இது சாரப்பாம்பா, ஏதோ ஒரு பாம்புனுக்கு ஒரு பாம்பு மேலே இந்த இடத்துல தான் நினைக்கேன். மேலே உச்சியில் அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சி இருந்துச்சு மேலே. இந்த இடம் தான் நினைக்கிறேன், எனக்கு எப்படின்னு தெரில, கன்ஃபார்ம் தெரில. இன்னொரு சாரப்பாம்பு இருக்கா. இங்கே தான் மேலே இருக்குது பாருங்கள். மேலே ஒரு இடத்துல இதே மாதிரி உள்ள பாம்பு மேலே ஒன்று பின்னி கிடஞ்சி. அது எப்படி தான் மேலே எந்திக்கும் தெரியல. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாம்பு பார்த்தோம், ஸ்ட்ரெயிட்டாக மேலே எந்திரிச்சு அப்படியே மேலே போகுது. அப்படி தான் ஒரு வேளை அங்கே போய் மாட்டியிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த பாம்பு டான்ஸ் ஆடிட்டு இருந்து. ஃபஸ்ட்டு ஒழுங்காக வீடியோ எடுக்கல, டான்ஸ்லாம் ஆடி முடிச்ச பிறகு தான் வீடியோ எடுத்தேன். பாருங்க மேலே எப்படி தொங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்களா. அது எப்படி தான் அப்படி போகுதுன்னு தெரியல. மேலே பாருங்க அந்த பாறை பக்கத்தில் உள்ள பாம்பு கரெக்டாக பாறை மாதிரியே தான் இருந்துச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் தேடி அதுக்கப்புறம் தான் மேலே பார்த்தோம் பாறை பாம்பு. இதுதான் அனகொண்டான்னு நினைக்கிறேன் காய்ஸ். எனக்கு கன்ஃபார்மாக தெரிலையே. என்ன பாம்புலாம் பார்த்தோன்னு மறந்து போச்சு. பக்கத்தில் எழுதியிருக்கோம், என்ன எழுதியிருக்கா ஐயோ பார்க்கல. என்ன பாம்புன்னு தெரில காய்ஸ், மறந்து போச்சு. அது ஒரு பெரிய பாம்பு தான். அப்புறமா அண்ணா இருக்கு பாருங்க, கருநாகம் காய்ஸ். அது அணுகொண்டான் தான் நினைக்கேன். அது இப்போ என்ன பாம்பு தெரியலன்னு சொன்னோம்னா அது அணுகொண்டான் தான் நினைக்கேன். ஆமாம் அணுகொண்டா தான். அதுக்கப்புறம் தான் கருநாகம் இருந்துச்சு லாஸ்ட்டு. இது கருநாகத்தில் 3 கருநாகம் கடந்துன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் தான் இதெல்லாம் குட்டி குட்டி நம்ம வீட்டுக்கெலாம் வரும்லாம் சும்மா மண்ணுளி பாம்பு. வீட்டுக்கு வராது மண்ணுளி பாம்பு அது. அப்புறம் சாரா பாம்பு, சூவை, இப்படி அது பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்தாக்கி மயில் இருந்துச்சு காய்ஸ். மயிலெலாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு பீச்சுக்காக போனோம். ஃபஸ்ட் அது பக்கத்தில் சங்குமுகம் பீச் இருக்குல்ல, ஏர்போர்ட் பக்கம், அங்கே போனோம். அங்கே போய்ட்டு அப்புறம் கோவளம் பீச்சுக்கு போனோம். அப்புறம் நாகர்கோவில் எக்ஸ்போ போட்டிருக்காங்க, அங்கே போனோம். அங்கெல்லாம் போய்ட்டு வந்தோம். அப்புறமா காய்ஸ் செம ஆட்டம் காய்ஸ். வண்டியில் என்ன ஆட்டம் ஆடினோம் காய்ஸ். நல்லா டான்ஸ் ஆடினோம். அவ்வளோ டான்ஸ் ஆட்டு லாஸ்ட்டு முடிக்கும் போது எங்கள் வீட்டில் எல்லாம் நாளும் கார்த்திகை அப்படின்ட்டு பாட்டு போட்டு முடித்தோம் காய்ஸ். லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ்.